வணக்கம் குழந்தைகளா. அறம் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பாட்டி, இவங்க எப்போ பிடி சார் வீட்டுக்கு போவாங்க? வருண், அவங்க போவாங்க. அது எப்பனா? பாட்டி, நீங்க இப்போ சொல்லாதீங்க. அப்படி சொன்னா கதையோட சுவாரஸ்யம் போயிரும் பாட்டி. ஆமா பாட்டி, அக்கா சொல்றதும் சரிதான். சரிங்க பாட்டி, நீங்க கதையை தெளிவா சொல்லுங்க. ஆமா பாட்டி, கதைய சொல்லுங்க பாட்டி. சரி பசங்களா, நான் கதையை தொடர்ந்து சொல்ற கேளுங்க. இது கதை நேரம். இந்த கிட்னாப்பரோட மொத்த ஜாதகத்தையும் நமக்கு எடுத்து தந்துருவாரு. ஆமாம் முத்து சார், இதே ஐடியா தான் நானும் யோசித்தேன். அதுக்கப்புறம் கூட அங்கே நடந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டுக்கும் அந்த கிட்னாப்பருக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையான்னு அப்புறம் பார்த்துக்கலாம். ஆமாம் மகேஷ் சார், அதுவும் சரியான ஐடியா தான். சரிங்க மகேஷ் சார், நீங்கள் உடனே பிடி சார் வீட்டுக்கு போங்க. சரிங்களா? நான் ஃபோன் வச்சுட்டுமா? சரிங்க சார், ஃபோன் வச்சுடுங்க. சரி, முத்து சார் சொன்ன மாதிரியே நான் பிடி சார் வீட்டுக்கு போகிறேன். சரி, அதுக்கு பிடி சாருக்கு ஃபோன் பண்ணி அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். என்ன போலீசார் போன் பண்றாரு என்னன்னு தெரியலையே. அவருக்கு ஏதாவது ஒரு சின்ன க்ளூ கிடைச்சிருக்கும். அதுக்கு தான் நமக்கு போன் பண்றாரு போல. ஹலோ சார், நீங்க இப்போ எங்க இருக்கீங்க? பிடி சார், நான் அந்த பில்டிங்க்கு போய் செக் பண்ணணும்னு போகும்போது. சொல்லுங்க சார். அப்போ உங்களுக்கு ஏதாவது தெரிந்ததா? அதில் அந்த கிட்னாப்பருடைய பங்கு ஏதாவது இருக்கா? சொல்லுங்க சார். பிடி சார், அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சார். என்ன சார் சொல்றீங்க? அட ஆமாம் சார், அது ஏன்னா நான் அங்கே போயிட்டு இருக்கும்போது அப்போ நான் முத்து சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். அப்போ அவருக்கு ஃபோன் பண்ணேன். என்ன கேட்டிங்கன்னா மகேஷ் சார், நீங்கள் முதல்ல சொன்னது தான் கரெக்டு. அது ஏன்னா அப்போ தான் நமக்கு டைம் மிச்சமாகும். அது இல்லாமல் பிடி சாரோட ஃபேஸ் ட்ராயிங் பண்ணி முடிச்சோன்னு நீங்கள்லாம் இங்கே வந்துடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த கிட்னாப்பரோட முகத்தை உங்களுக்கு தெரிஞ்ச ட்ராக்கருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அந்த ட்ராக்கர் அந்த கிட்னாப்பரோட மொத்த ஜாதகத்தையும் நமக்கு எடுத்து தந்துடுவார். அப்படி சொன்னார். அப்படியா போலீசர்? எங்க முத்து சார் சொன்னாருன்னா அது கரெக்டா மட்டும்தான் இருக்கும். அது என்னைக்குமே தப்பாகாது சார். ஆமாம் பிடி சார், இந்த ஊருக்காரங்க பலர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த ராமன் சொல்லில் கூட தப்பு இருக்கலாம், ஆனால் எங்கள் முத்து சார் சொல்லில் தப்பு இருக்காது என்று. ஆமா சார், அந்த அளவுக்கு எங்க முத்து சார் நல்லவர், வல்லவர், நாளும் தெரிஞ்சவர். ஆமாம் சார், அவர் இந்த ஊரில் இருக்கும் வரை இந்த ஊர் மக்களுக்கு எந்த துன்பமும் வராது. என்ன குழந்தைகளா, இந்த உலகத்துல வில்லிருந்து புறப்பட்ட அம்பும் வாயிலிருந்து புறப்பட்ட சொல்லும் திரும்ப வராது குழந்தைகளா. அதனால நீங்க யார்கிட்ட பேசும்போதும் பார்த்து பேசணும் குழந்தைகளா. என்ன குழந்தைகளா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதையோட பார்ட் 1ல இருந்து பார்ட் 30 வரைக்கும் நம்ம சேனல்ல இருக்கு குழந்தைகளா. நீங்க பார்க்கணும்னு நம்ம சேனல்ல போய் பார்த்துக்கலாம். இந்த கதையோட பார்ட் 31 இருக்கு குழந்தைகளா. அடுத்த வாரம் நம்ம சேனல்ல ஒளிபரப்பாகும் குழந்தைகளா.